ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, நான் உனக்கு புதிய காரியம் செய்வேன், என் மகளே, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன புதிய காரியம் ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வனாந்தரத்திலே நான் வழி உண்டாக்குவேன், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வனாந்தரம்னா அவங்களுக்கு தெரியல, நான் ஒரு வனாந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, ஒரு வழியும் தெரியல. அதான் வனாந்தரம். வனாந்தரம் என்பது ஒரு வில்டர்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாதையும் தெரியாது, ஆள் நடமாட்டம் இருக்காது, எங்கே போகிறது, எந்த திசையில் போகிறதுன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு இடம். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தவிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே வழி உண்டாக்குவேன். அதுக்கு என்ன அர்த்தம்? வழி இல்லாத இடத்துல நான் வழி உண்டாக்குவேன். உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்கிற தேவன். ஒரு வழியும் இல்லை. என் வேலைக்கு, என் வருமானத்திற்கு, என் பிஸ்னஸுக்கு, என் படிப்புக்கு, என் குடும்ப காரியத்திற்கு எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, வனாந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார், புதிய வழியை திறப்பார். அதுதான் புதிய காரியம்.